2019 எனக்கு வாக்களித்தீர்கள். கொஞ்சம் கொஞ்சமான வாக்கு இல்ல, ஓட்டு இல்ல, 6 லட்சம் வாக்குகளை தந்தீர்கள். எவ்வளவு ஓட்டு வித்தியாசம் இல்ல, 4 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்தீர்கள். வெற்றி பெற்ற நான் உங்களுக்காக என்ன செய்தேன் அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும், நியாயம்தான். இந்த 5 ஆண்டுகளில் இந்த தொகுதிக்காக, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்காக எத்தனை முறை பாராளுமன்றத்தில் பேசினேன், எதற்காக பேசினேன், எத்தனை முறை பாரத பிரதமரை சந்தித்தேன், ரயில்வே அமைச்சரை சந்தித்தேன், அதே போல நிதியமைச்சரை சந்தித்தேன். குறிப்பாக இந்த முசிறி நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு வகுப்பறை கட்டி கொடுத்திருக்கேன். 42 வகுப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கேன். நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டி கொடுத்திருக்கிறேன். அதே போல கழிவறைகள், சுற்றுச்சுவர், கம்ப்யூட்டர் சானிடேஷன் எல்லாம் பண்ணி கொடுத்திருக்கேன். அதே மாதிரி கடந்த முறை நான் வரும்போது மைய அரசிலிருந்து என்ன நிதியை பெறுகிறேன் என்பதும், அதற்காக எப்படி செலவிடப்பட்டிருக்கிறது என்பதும் இந்த புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நான் சொன்ன மாதிரி சமூக கூடங்கள், நியாய விலைக்கடைகள், கழிவுநீர் தொட்டிகள், இது மாதிரி பல வந்து செஞ்சிருக்கோம். அது அன்னையில கடந்த முறை நான் என்னுடைய சொந்த நிதியிலிருந்து என்ன செய்வேன் என்ற வாக்குறுதியும் கொடுத்தேன். அதுதான் 1200 மாணவர்களுக்கு என்னுடைய தொகுதியில, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதியில் ஏழைகளாக இருக்கிற அந்த குடும்பங்களை எல்லாம் தேர்வு செய்து அவர்களுக்கு 1200 பேருக்கு உயர்கல்வி கொடுத்தேன். உயர்கல்வி என்ன அர்த்தம்? இன்ஜினியரிங் படிக்க வச்சோம், அதே மாதிரி MBA படிக்க வச்சோம், விவசாய கல்லூரியில விவசாய பட்டதாரி ஆக்கியிருக்கிறோம், அது மாதிரி கம்ப்யூட்டர் பணி படிச்சிருக்கோம். ஒரு வீட்டுல ஒருத்தர் படிச்சிருந்தாலும் எவ்வளவு மரியாதைன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு பட்டதாரி ஆகிட்டாலும் இந்த வீட்டோட மதிப்பு உயர்ந்து போகும். ஆக இன்றைக்கு 1200 மாணவர்கள் இன்றைக்கு பட்டதாரி ஆகி என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் இருக்கிறார்கள். இதுவரை இது போன்ற ஒரு செயலை யாரும் நினைத்து பார்த்து கிடையாது, எந்த MP-யும் பார்த்ததே கிடையாது. அரசியலுக்கு வருவன் பெரும்பாலும் என்ன சம்பாதிக்கலாம் என்ற எண்ணத்தில் தான் வருபவர்கள். யார பாரு இந்த அரசியலுக்கு வருவது, அது சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நாம வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டோம், அடுத்து நம்மளுடைய வசதியை எப்படி பெருக்கிக் கொள்வது, இந்த பதவியை பயன்படுத்தி எப்படி வருமானத்தை தேர்த்துக் கொள்வது, அப்படி அதுக்காகத்தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் ஒரு வித்தியாசமான MP. மற்றவங்க எல்லாம் மக்கள் பணத்தில இருந்து ஏதோ கமிஷனோ ஏதோ ஒண்ணு வாங்கி அவங்களுடைய நிதி நிலையை உயர்த்தி கொள்வார்கள். என்னை பொறுத்தவரை நான் இங்கே வந்திருப்பது இங்கே வந்திருக்கிறது என்னால் முடிந்தவரை மக்களுக்கு என்னுடைய சொந்த பணத்திலிருந்து உதவி செய்வது என்பதுதான் ஒரு கொள்கையாக வைத்திருக்கிறேன். அதனால நீங்க இந்த மாதிரி ஒரு MP-யை நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்னா நான் பார்த்திருக்கேன் பல MP-களை. ஆகவே நீங்க இந்த பாராளுமன்ற தேர்தலில் தவறாம தாமரைக்கு வாக்கு போடணும். இந்த 5 ஆண்டு காலம் நான் என்னால் முடிந்ததை செய்திருக்கிறது மட்டுமல்ல, இந்தியாவில் பாராளுமன்றத்தில் என்ன பேசினேன், யாரை சந்தித்தேன், என்ன சாதித்தேன் என்பதெல்லாம் புத்தகமா போட்டு கொடுத்திருக்கிறேன். எல்லா குடும்பத்துக்கும் வந்திருக்கிறது. அதனால் உறுதியாக மேலும் அங்கு சென்றால் இன்னும் பல நல்ல காரியங்களை தமிழ்நாட்டுக்கு செய்வேன், திட்டங்களை கொண்டு வருவேன், நிதியை கொண்டு வருவேன். உங்களுடைய தமிழ்நாட்டு உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வேன். வெற்றி பெற்ற பிறகு உங்களுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சந்தியுங்கள், உறுதியாக அவற்றை நான் செய்து கொடுப்பேன் என்ற வாக்குறுதியோடு நீங்கள் ஆதரிக்க வேண்டும். தாமரை ஆதரிக்க வேண்டும். தாமரை தாமரை தாமரை. நன்றி.